இங்கே க்ரைம் ரேட் பயங்கர அதிகங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போனால் கூட லைக் உங்கள் கன் பாயிண்டில் வச்சு உங்களை எம்டி பாக்கெட் பண்ணிட்டு தான் வருவாங்க. லைஃப்பில் எல்லோரும் ஹைனா மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பார்க்குறதே எகத்தலமாக பார்க்குதுரா. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு அதிக காசா? ஓ, ஸோ நீங்கள் விசா இன்கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா விசா எடுக்கிறீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ட்ராவல் ஏஜென்சியை ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணுங்கள். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நவ் vlogs. இன்னைக்கு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸில் இருக்கோம். ஸோ போன vlogல எங்களோட அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் சுற்றி காமிச்சேன். ஃப்ளாட்டை சுற்றி காமிச்சேன். இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். இதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா IBM இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு லைக் ஒரு காம்பவுண்டட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான், ஃபுல் செக்யூர்டுங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து போய் பார்க்கலாமா அப்பார்ட்மெண்ட்டு? ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் மேபி 10 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். இங்கே குளிர் வந்து அட்டகாசமான குளிர். இந்த வெயிலுக்கு பயங்கரமாக குளிர் இருக்குது. பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸு, அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸு. இந்த அடியில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு. இன்சைடு ஒரு மெயின் டோரு, லிஃப்ட்டு. அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி எப்போவுமே நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ஒரு குப்பை எதுவுமே கிடையாது. கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது ஆஃப்ரிக்காலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நீட்டான கண்ட்ரி இது. Hey, how are you doing? How is it, brother? We're all good, thank you. Just taking a vlog. Yeah. Okay. You can say hi to them. Hi, how are you? Thank you. See ya. Sure, brother. Yeah. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அந்த ஏரியாக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, கார்டன் ஏரியாக்குள்ளே. இந்த கேக்டஸ் பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இன்னும் கீழே. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. தப்பான ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. ஸோ ஸ்டெப்ஸில் போயிடலாம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது. வாவ், இந்த ஃப்ளாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய 3 BHK அந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இதான் ரிசப்ஷனுங்க. ஸோ நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி எதுக்காவது நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் சாவியை வந்து ரிசப்ஷன் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து ரிசப்ஷனில் சாவி வாங்கிட்டு உங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் கேட். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நம்பர் வந்து 0806 அனுப்பிச்சு கேட் ஓப்பன் ஆகும். கேட் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட் வியூ இது செம்மையாக இருக்குங்க. இங்கே இதிலேருந்து நம்ம 3rd ஃப்ளோரில் இருந்தோம். நம்ம அப்பார்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்கேயாவது ப்ளூ கலர் டவல் காய போட்டு இருந்துச்சுன்னா தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே இருக்குது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. செம்ம சில்லு, கையெல்லாம் உரைக்கிற மாதிரி இருக்குங்க. வெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொழந்து கட்டுதுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே வெயில் தான் நம்ம ஊர்லேயும் அடிக்குது. ஆனால் இங்கே இந்த மிஸ்ட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெயில் சுத்தமாக தெரியல. அண்டு இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் கூட ஐஸ் ஆயிருங்க சம்டைம்ஸு. இங்கே வந்து அப்படியே நீங்கள் சன் வியூவில் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம். அண்டு இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அதெல்லாம் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஆல்கஹால் வந்து இங்கே நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் சில்லுன்னு இருக்குமா இல்லை எப்படி? ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக இருக்குது. மேபி ஹீட்டிங் வாட்டர் தான் இங்கே இருக்கும் மோஸ்ட்லி. இந்த சில்லெல்லாம் உள்ளே போய் உட்காந்தோன்னா அப்புறம் பாடி மட்டும்தான் வெளியில் இருக்கும். நார்மலாக தான் இருக்காது, சில்லுன்னு இருக்குது. இது அப்படியே பக்கத்து ஏரியா. 24 ஹவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தாங்க இருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பூல் கவர். நைட் ஆச்சுன்னா இது அப்படியே இதில் போட்டு விட்ருவாங்க கவரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேர்ட்ஸ் ஏதாவது பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி கூட இது இருக்காது. அங்கே பாருங்க பேர்ட்ஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயருக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸு, அந்த வுட் ஃபயருக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நைட் ஆச்சுன்னா இங்கே இருக்கும், லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி நம்ம ரிசப்ஷனில் சொன்னோன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நைட்டு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுட்டு ஜாலியாக அப்படியே நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வுட் ஃபயர் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பார்பிக்யூ சாப்பிட்டு அப்படியே டான்ஸ் ஆடலாம்.
அண்ட் அதுக்கான சமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. அதேமாதிரி அந்த சைடு மொத்தம் 3 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்டையர் ஃப்ளாட்டில் உங்களுக்கு. ஸோ இது டைனிங் டேபிள் அண்ட் இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. ஐ திங்க் திறக்க முடியல, பட் இதுக்குள்ளே தான் நீங்கள் பிபிக்யூ எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கவுச் இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த டைம்லலாம் இங்கே ரிலாக்ஸ் பண்ண முடியாது, பட் இங்கே நல்ல ஒரு ரிலாக்ஸ். கவுச்சும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஊருங்க. அனிமல்ஸும் சரி, இங்கே இருக்கிற மக்களும் சரி, ஓகேங்களா. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா க்ரைம் ரேட்டு தான் இல்லையா. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பிகளா வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, எவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களே வந்து இதுக்கு வந்து விக்டிமாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கன் பாயிண்டில் வந்து அவங்களோட அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு விட்டுருக்காங்க. அது ஒன்று தான் பயமே தவிர மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் இப்போ நாங்கள் இருக்கிறது ஜோபர்க்கில், அந்த கேப் டவுன் அண்ட் வேற என்ன டர்பன், மூணு கேபிட்டல் இருக்குது ஆக்சுவலி. விக்டோரியா, இந்த மாதிரி நல்ல நல்ல சிட்டிஸ்லாம் இருக்குது இங்கே. அண்ட் கேப் டவுன் தான் வந்து லைக் பீச் சைடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சைடு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து டூரிஸ்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு இந்த முன்னாடி சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஜூவை பற்றி போட்டிருப்போம். அண்ட் இங்கே ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரியல் டைம் சஃபாரி இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் காரை எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய்க்கலாம். அங்கே ரியலாக லைக் அனிமல்ஸ் அவங்க இப்போ ஜூலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அனிமல்ஸ் வந்து அங்கே நம்ம வச்சுட்டு அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் சஃபாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி இருக்கிற ஜூ சஃபாரிஸ் அந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து ரியல் டைம் உங்களுக்கு வந்து லயனு, டைகர் எல்லாமே உங்கள் கார் மேலே ஏறும். நீங்கள் சம் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு டைம் இருந்தால் அதை வந்து ஒரு vlog-ஆ போடுறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து காந்தி ஸ்கொயர் இருக்குது. காந்தி ஸ்கொயர் அங்கே இருக்குது. காந்திக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சு அவரை வந்து ப்ரெஸ்டிஜியஸான ஒரு ஸ்டாச்சு வச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா 20 இயர்ஸாக அவர் இங்கே தான் லாயர் படித்தார். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வந்து காந்தியை வந்து ட்ரெயினில் இருந்தெல்லாம் தள்ளி விட்டுருப்பாங்கன்ட்டு. அந்த சம்பவம் நடந்தது எல்லாமே இந்த ஊரில் தான். அப்படியே வந்து நான் உங்களுக்கு அண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி அங்கே இருக்குது பார்த்தீங்களா. சிசிடிவி எல்லாமே சிசிடிவியில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் அண்டர் சிசிடிவி. இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஹில்ஸ் மேலே இருக்கும். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஃபீட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெயின் கேட்டு. ஸோ நீங்கள் கார்லலாம் வந்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நாங்கள் இப்போ ஒரு கோடு கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி கோடு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வரலாம். அண்ட் பக்கத்தில் இங்கே ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுட் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. பட் லைக் ரீஜனல் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கெலாம் நீங்கள் ஒரு ரொம்ப அந்த தமிழ் பீப்புள்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா மேபி கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய் தமிழ் ஒரு ஆந்திரா அந்த மாதிரி இந்தியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜும் தெரியாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களோட கிரேட் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்கெல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்தனால இவங்களுக்கு அந்த ரூட்ஸோட கனெக்ஷன்ஸ்லாம் சுத்தமாக இருக்காது. லாங்குவேஜ்லாம் கூட இது இருக்குது. பட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் லாங்குவேஜ் எப்படின்னு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இருக்குது. இது எல்லாமே எங்கள் அப்பார்ட்மெண்ட் தாங்க. இதெல்லாம் செல்ஃப் சர்வீஸிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்களே வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அண்ட் இங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு பிபிக்யூ ஏரியா, வாஷிங் ஏரியாலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்ரிக்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சஃபாரிலாம் வந்து மிஸ் பண்ணாமல் போகணும். அது ஒன் ஆஃப் த மேஜர் ஐகானிக் பிளேசஸ் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு vlogல வந்து இங்கே ஒரு சூப்பரான இடத்துல வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் இங்கே இருக்கிற பெஸ்ட் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கண்டிப்பாக என்ன பிளேஸ் நல்லாயிருக்கோ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சவுத் ஆஃப்ரிக்காவை இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்லி ஜோகன்ஸ்பர்க் சிட்டியை ஸ்பெசிஃபிக்காக தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் vlog பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எனி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. டேக் கேர், பாய்.